வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு எக்ஸல் வித் ஏஆர் சேனல். டெய்லியும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸலில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படி என்ன புது விதமான ஃபங்க்ஷன்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டின்ற ஒரு ஃபங்க்ஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஎம்டி ஃபங்க்ஷன் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கவங்களோ இல்லை சேல்ஸ் டீமில் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் நாலேஜில் இருக்கிற பர்சன்ஸ் தான் இந்த பிஎம்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி என்னடா இது பிஎம்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎம்டினா பேமெண்ட் ஃபங்க்ஷன்றது எக்ஸலில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலா இல்லை ஒரு ஃபங்க்ஷன். இது பர்டிகுலராக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல, இல்லைனா எங்கன்னா டெபிட் கிரெடிட் இருக்கிற இடத்துல, அதாவது கடன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ கட்டுவாங்கல்ல, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், ஸோ மாத தவணை, அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இதை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இப்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் தொகை எவ்வளோ, அதோட வட்டி விகிதம் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் மாத கால அளவு அதாவது எத்தனை மந்த்துக்கு நீங்கள் பே பண்ணணும், இந்த 3 டீட்டெயில்ஸை வச்சு இதை தான் பேஸாக வச்சு உங்களோட இஎம்ஐ அப்படி இல்லைன்னா மந்த்லி எவ்வளோ நீங்கள் ப்ரைஸ் கட்டணும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பேமெண்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னா பிஎம்டி ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சின்டெக்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா இந்த பிஎம்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பிஎம்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண உடனே மொத்தம் 5 டீட்டெயில்ஸ் கேட்கும். ஒரு சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட், அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நம்மளோட நார்மல் கேலண்டர் இருக்குல்ல, அது அடிப்படையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ, அதாவது 8%, 5% பர் இயர் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுப்பாங்கல்ல, இல்லைனா மந்த்லி 5% அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதை தான் நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணணும். ஸோ அதுதான் ரேட் அப்படின்ற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என் பர்னு இருக்கா, அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர காலம், அப்படி இல்லைன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஸோ நமக்கு எத்தனை காலம் கொடுத்துருக்காங்க ஒரு மொத்த தவணைக்கு, அதாவது நம்ம எத்தனை தவணை கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை, இல்லைன்னா மந்தில் சொல்லலாம் கடன் காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பிவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூன்றது தான் லோன் அமௌண்ட், அதாவது ஆரம்பத்தில் நம்ம வாங்கின கடன் தொகை, அதாவது 5 லட்சத்துக்கு நான் வாங்கியிருக்கேன், அதுக்கு தான் 8% சொன்னீங்கன்னா அந்த 5 லட்சம் தான் உங்களோட ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் வேல்யூ, அதுதான் எஃப்பி. இது டிஃபால்ட்டாகவே வச்சுக்கோங்க, அதில் எந்த சேஞ்சஸும் வேணால். டிஃபால்ட் 0 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் அது 0ன்னு கணக்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப், இதுதான் பணம் செலுத்துகிற முறை, அதாவது நான் மந்த் எண்டில் பண்ண போகிறேன்னா இல்லை மந்த் ஸ்டார்டிங்கில் பண்ண போகிறேன்னா. இப்போ கிரெடிட் கார்டு பேஸ் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டுலேயே இருக்கும். ஸோ இல்லைனா மந்த் ஸ்டார்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஃபோன்லாம் வாங்குகிறோம், அந்த மாதிரினா எவ்ரி மந்த் ஸ்டார்டிங்கில் கட்டணும் இந்த ஷாப்பில், அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அது அந்த டைப். இந்த டைப் நீங்கள் டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க, டிஃபால்ட் 0 எடுத்துக்கும். அதாவது மந்த் எண்ட் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதோட பேராமீட்டர்ஸ். ஸோ நம்ம இப்போ சின்டெக்ஸும் பார்த்துட்டோம், பேராமீட்டர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக நமக்கு மேஜர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேட்டிருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த லோன் அமௌண்ட். ஸோ இது 3 தான். இப்போது இது ப்ராக்டிக்கலாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோனை கால்குலேட் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுசிங் லோன் வாங்குகிறேன், கார் லோன் வாங்குகிறேன், இல்லைனா இஎம்ஐயில் மொபைல் வாங்குகிறேன். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்க்கு பேங்க்கில் கால்குலேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பிஸ்னஸ் பிளானிங், அதாவது ஸ்டார்ட் அப் லோன் இல்லைனா எக்யூப்மெண்ட் ஃபினான்சிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பிஎம்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க எல்லா கம்பெனிலையும். இன்னொன்று பர்சனல் ஃபினான்ஸ் பிளானிங், அதாவது இப்போ எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்ஐபி அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் யூஸ் பண்ணுறவங்கலாம் நம்ம கேல்குலேட்டரில் எடுத்து பர்சன்டேஜ் அப்படிலாம் போடுறதை விட்டுட்டு இந்த பிஎம்டி ஃபங்க்ஷனில் ரொம்ப ஈஸியாக 5,000 நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைனா இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு பேமெண்ட் கட்டணும் இந்த 5 lakhs நான் பில் பண்ணுறதுக்கு, ஸோ எத்தனை மந்த், அந்த மாதிரி டைரெக்டாக பர்சனல் ஃபினான்ஸ் பிளானிங் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். இன்னொன்று டெபிட் அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனை ரீபேமெண்ட்க்கு பிளான் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ பேசிக்காக ஒரு இஎம்ஐயை எப்படி கால்குலேட் பண்ணுறது, நீங்கள் இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. 5 லட்சம் நான் டெபிட், அதாவது கடன் வாங்குகிறேன். ஓகேங்களா. அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 8% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா.
இதை சாரி 8% அதுக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அதை நான் எத்தனை வருஷத்துக்கு கட்டணும்? 5 வருஷம். 5 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ அதனால் நான் 60 மாதம்னு கேல்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி நான் பண்ணேன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை சாரி ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் அப்படின்றத நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு பிஎம்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிஎம்டி ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ண உடனே மொத்தம் 5 சின்டெக்ஸ் பேராமீட்டர் கேட்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் ரேட். ரேட்டுன்றது எவ்வளோ? 8%. இப்போ இதில் நான் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஒய் 8%க்கு 12ன்னு போடணும். ஏன்னா இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது மந்த்லி. ஸோ மந்த்லின்னும் போது எப்போவுமே ஆனுவலை வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அதாவது 8% டிவைடட் பை 12ன்னு போட்டுக்கணும். ஏன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே வந்து 8% சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனுவல் பர்சன்டேஜ்னும் போது 8 டிவைடட் பை ஒரு வருஷத்துக்கு ஆனுவல். ஒரு வருஷத்துக்கு எத்தனை இருக்குது? 12 மாதம் இருக்குது. ஸோ அதனால் 12 போட்டுட்டோமா? நெக்ஸ்ட் என் பர் அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஸோ நமக்கு இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க? 5 இயர்ஸ். 5 இயர்ஸை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும்? 60 மந்த்னு கேல்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அத்தனை தவணை நம்ம கட்ட போகிறோம். நெக்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ? 5 லட்சம் ரூபா. கரெக்டுங்களா? 5 lakhs. இது வந்து கடன்ன்றதால நம்ம நெகட்டிவில் மட்டும்தான் நம்ம போடணும். ஸோ நான் சின்டெக்ஸ் போட்டேன். கடைசியில் இருக்க அந்த 2 பேராமீட்டர் நான் டிஃபால்ட்டாகவே வச்சுக்க சொன்னேன். அதாவது ஒன்று வந்து லாஸ்ட் மந்த் கட்ட போறியா இல்லை ஃபர்ஸ்ட் மந்த்தே கட்ட போறியா? ஸோ அதுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் லாஸ்ட் மந்த். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு வேல்யூ வந்து அதை டிஃபால்ட்டாகவே 0 வச்சுக்கங்க. ஃபிக்ஸ்டு வேல்யூவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதை போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிஎம்டி 8% 12 மாதத்துக்கு. ஏன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த 8%. அதுக்கப்புறம் எத்தனை தவணை? நம்பர் ஆஃப் பேமெண்ட் நான் 60 மந்த்துக்கு பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நான் வாங்கியிருக்கேன்? 5 lakhs வாங்கியிருக்கேன். ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ண உடனே எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? 10,138 rupees. ஸோ நான் 5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிட்டு அதை 60 மாதம் நான் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை கிடைக்குது? 10,138 ரூபாய் நான் கட்டணும். ஸோ 60 மாதம் கணக்கிடும் போது 6 லட்சம் ரூபா. ஸோ நான் 5 லட்சம் ரூபா தான் கடன் வாங்கியிருந்தேன். ஸோ 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எவ்வளோ கடன் கட்ட போகிறேன்? 6,08,000 ரூபா. ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ போகுது? 1,08,291 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கட்டுறேன் இந்த 5 வருஷத்தில். ஸோ இதை தான் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட மந்த்லி பேமெண்ட் வந்து 10,138. நான் வாங்கின கடன் 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எவ்வளோ பே பண்ணுறேன்? 6,08,291 ரூபா. ஸோ என்னோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? நான் 5 வருஷத்தில் இந்த கடன் 8% வாங்கியிருந்தேன்னா என்னோட கடன் எனக்கு கடனை தாண்டி நான் எவ்வளோ கட்ட போகிறேன்? 1,08,291 ரூபா கட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப எளிமையாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து 3% கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 3% நான் மாற்றுறேன். 3% மாற்றினா எனக்கு வெறும் 39,000 தான் தலைக்கு மேலே போகுது. இல்லை எனக்கு வந்து 10% வட்டி போட்டாங்க. ஸோ 10%னா நான் 6,37,000 ரூபா கட்டுறேன். அப்போ எனக்கு 1,37,000 ரூபா அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ இதையே நான் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் எல்லாம் போடாமல் நம்பர் ஆஃப் மந்த்லாம் போடாமல் டைரெக்டாக போட்டு காட்டுறேன். இது இன்னொரு மெத்தட். ஸோ என்னோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 8%. எத்தனை வருஷத்துக்கு கட்ட போகிறேன்? 5 வருஷத்துக்கு கட்டுறேன். ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எவ்வளோ? என்னோட இது 5 லட்சம் ரூபா. ஸோ 5 லட்ச ரூபா போட்ட உடனே வருஷத்துக்கு நான் எவ்வளோ கட்டணும்? 1,25,000 ரூபா கட்டணும். ஸோ 1,25,000 இன்ட்டு 5 6,26,000 ரூபா நான் கட்டணும். 5 லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு நான் 6,22,000 ரூபா வாங்க போகிறேன். ஸோ இது 5 லட்சத்தோடு நான் கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்? 1,26,000 ரூபா ப்ராப்ளம். அதாவது ப்ராப்ளம்னா நான் அவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்ட போகிறேன். கடன் வாங்கின தொகையை தாண்டி நான் 1,26,000 ரூபா நான் வாங்கின இடத்துக்கு நான் திருப்பி கொடுக்க போகிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதில் நம்ம பண்ணுற தப்பு இந்த வேல்யூவை எப்போவுமே மைனஸில் தான் போடணும். ஏன்னா நம்ம வாங்கினது கடன். ஓகேங்களா? ஸோ அதனால் மைனஸில் தான் போடணும். ஸோ அதை மட்டும் எப்போவே மறந்துடாதீங்க. இதோட கீ நோட்ஸ் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். வட்டி வந்து இயர்லி
அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, கண்டிப்பாக டிவைடட் பை 12 போட்டே ஆகணும். எத்தனை மாதம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம், 12 மாதம். ஸோ அதை நம்ம காட்டியே ஆகணும். இப்போ நான் மந்த்லிக்கு எடுக்கல, டேரெக்டாக இயருக்கு எடுக்கிறேன்னா அந்த 12 போட வேண்டாம். அதே மாதிரி லோன் அமௌண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பிவி ப்ரெசன்ட் வேல்யூ அது எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூவில் தான் கொடுக்கணும், அதாவது மைனஸ் போட்டு கொடுக்கணும். ஃபைனல் வேல்யூ அந்த இறுதி மதிப்பும் அந்த டைப் பெரும்பாலும் டிஃபால்ட்டாகவே வச்சுக்கோங்க. அதால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிஎம்டி ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கும். அதுதான் உங்களோட செலவு எவ்வளோ ஆகுதுன்ட்டு. இதோட அட்வான்டேஜஸ் எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக உங்களோட இஎம்ஐ இல்லைனா கடன் தவணையை எக்ஸாக்டாக உங்களால் கணக்கிட முடியும். அதே மாதிரி பேங்க்குக்கு வங்கி கடனை திருப்பி செலுத்தும் திட்டத்தை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க உதவும். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, எவ்வளோ நான் கடன் வாங்கினேன், எவ்வளோ நான் கட்டணும், எத்தனை மாதம் கட்டினா, எத்தனை பர்சன்டேஜில் நான் கடன் வாங்கி கட்டினா, நான் எனக்கு வந்து இழப்பு, எவ்வளோ எனக்கு வந்து செலவு, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கும். ஸோ சிறந்த நிதியை எக்ஸாக்டாக உங்களால் திட்டமிட முடியும். அதாவது ஃபண்ட் அதை உங்களால் பிளான் பண்ணி கரெக்டாக வாங்க முடியும். இன்னொன்று, பிஸ்னஸோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் உங்களால் எக்ஸாக்டாக கணக்கிட முடியும். ஸோ பிஎம்டி ஃபங்க்ஷன் எக்ஸலில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சதால் உங்களுக்கும் இதை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் லோன், இன்வெஸ்ட்மெண்ட், இஎம்ஐ, ஃபினான்ஷியல் பிளானிங் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த பிஎம்டி ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருந்தால் எக்ஸல் வித் யார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஃபங்க்ஷனில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.